வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்னென்ன புதிய புதிய தகவல்கள் வந்திருக்கு, யாருக்கு இதெல்லாம் சாதகம், ஸோ விஜயோடைய ஆட்சி அமைஞ்சா என்னலாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ கூட ஆதரவு 2 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதையும் ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்சி வந்து விரைவில் எடுத்துப்பாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான திருப்பங்கள் தமிழக அரசியலில் இனி வரக்க போகுதுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றால் செய்ய போகிறக்க 5 முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன, அதை குறித்து இந்த வீடியோ விளக்குகிறது. குறிப்பாக வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் 100 யூனிட் தான் இருக்கும், அதுக்கும் ப்ராப்பராக பில் வராது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீட்டிங் ஆகிட்டு இருக்கும், அதுவும் போயிட்டே இருக்கும். 100 ரூபா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா வருதுக்கே பில் வந்துட்டு இருக்கு. இப்போ 200 யூனிட் மின்சாரம் இலவசம். வீடுகளுக்கு பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம், போதைப் பொருள் ஒழிப்பிற்கான கடுமையான சட்டங்கள் ஆகியவற்றை அவர் முன்னிறுத்துகிறார். இந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மற்றும் நிதி மேலாண்மை குறித்த சவால்களையும் இந்த தொகுப்பு விளக்குகிறது. மேலும் பொதுமக்களின் குறைபாடுகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காணும் முறையும் பெண்கள் பாதுகாப்பிற்கான சிறப்பு சட்டங்களையும் அவர் உறுதி அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் அவர் முதல்வராக இன்னும் ஒரு சில தினங்களில் அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள், மக்களின் ஆதரவு மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் இதன் மூலம் சுருக்கமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய 5 முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தக்கூடிய முதல் முக்கியமானது 5 முக்கிய வாக்குறுதிகள் அப்படின்னா, இந்த அறிவிப்புகள் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் தமிழகத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் உதவும் வகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லாத மின்சாரம் வழங்கப்படும். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை, ஓகேங்களா. ஸோ இளைஞர்களின் நலன் கருதி போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கவும் ஒழிக்கவும் தனி சிறப்பு சட்டம் இயற்றப்படும். தமிழகத்தின் அனைத்து இடங்களுக்கும் அரசு பேருந்துகளில் பெண்கள், பாட்டி, அம்மா, சகோதரிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமின்றி பயணம் செய்யலாம். எக்ஸ்பிரஸ், ஏசி பஸ்ஸு, இந்த மாதிரி அனைத்து பேருந்துகளிலுமே பயணம் செய்யப்படும், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நிர்வாகம், முதல்வர் நேரடியாக மனுக்களை பெறுவார். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்வர் நேரடியாக சென்ற மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கு தீர்வுகள் காணப்படும், ஓகேங்களா. ஸோ மக்களிடம் நேரடியாக மனுக்களை பெறுதல், இது ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து, மாவட்டங்களில் நேரடி மக்கள் குறை தீர்ப்பு, கூடுதல் நிதிச்சுமை இருக்குது. இலவச மின்சாரம் மற்றும் பேருந்து பயணம் போன்ற வாக்குறுதிகள் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க ஏற்று இதை வந்து சிறந்த முறையில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இதற்கான வந்து ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ புதிய ஆட்சி அமைந்தவுடன் எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.